ஸ்ரீ பதஞ்சலி மகரிஷி யோகாலயம் டிரஸ்ட் மாங்காடு லிட்டில் ஃப்ளவர் மேல்நிலைப் பள்ளி இணைந்து சர்வதேச யோகா தினம் லிட்டில் ஃப்ளவர் மேல்நிலைப் பள்ளி குன்றத்தூர் பள்ளி வளாகத்தில் இன்று நடைபெற்றது. 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் யோகா முத்திரை, பிராணாயாமம், தியானம் பயிற்சி செய்தனர். குறிப்பாக 500 மாணவர்கள் ஒரே நேரத்தில் ஓம் மந்திரம் 5 நிமிடத்தில் அதிக முறை உச்சரித்து உலக சாதனை செய்துள்ளனர். இந்த நிகழ்வு நோவா புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்டில் இடம் பிடித்து புதிய உலக சாதனையாக அங்கீகரிக்கப்பட்டு உலக சாதனை சான்றிதழ் பெறப்பட்டுள்ளது. ஸ்ரீ பதஞ்சலி மகரிஷி யோகாலய டிரஸ்ட் தலைவர் யோக கலைமாமணி அவர்கள் தலைமை தாங்கி 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு எளிமையான யோகா முத்திரைகள், மூச்சு பயிற்சி, தியான பயிற்சி அளித்தார். நிகழ்ச்சி தொடர்பாக பேசிய அவர், இன்றைய காலகட்டத்தில் எந்த ஒரு நோய்களும் தாக்காமல் பயமில்லாமல் வாழ்வதற்கு யோக கலை, முத்திரை, மூச்சு பயிற்சி, தியானம் ஒன்றே சிறந்த நல்ல மருந்து என்று கூறினார். லிட்டில் ஃப்ளவர் மேல்நிலைப் பள்ளி சேர்மன் லயன் எம்ஜேஎஃப் ஜான் சேவியர் தங்கராஜ் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு யோகாவின் முக்கியத்துவத்தையும் அதன் சிறப்பையும் பற்றி மிக சிறப்பாக எடுத்துரைத்தார். மேலும் ஸ்ரீ பதஞ்சலி மகரிஷி யோகா பயிற்சி மையம் மூலம் டிப்ளமா இன் யோகா டீச்சர் படித்து முடித்த 10 மாணவர்களுக்கு பட்டய சான்றிதழ் வழங்கி வெற்றி பெற்ற மாணவர்களை கௌரவித்தார். மாணவர்களும் பொதுமக்களும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு யோகா, முத்திரை, மூச்சு பயிற்சி செய்து பலனடைந்தனர். நீரிழிவு, இரத்த அழுத்தம், மன அழுத்தம், மூட்டு வலி, முதுகு வலி, உடல் எடை போன்ற பல பிரச்சனைகளுக்கான யோக முத்திரை பயிற்சியும் இந்த நிகழ்ச்சியில் அளிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து நோவா புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் தலைவர் திரு ராஜ்குமார் அவர்கள் பேசுகையில், இது போன்ற யோக முத்திரைக்கான சாதனைகள் நிறைய நிகழ்த்த வேண்டும், மாணவர்களுக்கும் அனைத்து பொதுமக்களுக்கும் இந்த நிகழ்வு சென்று அடைய வேண்டும் என்பதே நமது லட்சியமாக இருக்க வேண்டும் என்று கூறினார். அனைவருக்கும் சர்வதேச யோகாசன தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது 10வது ஆண்டு சர்வதேச யோகாசன தின விழாவாக கொண்டாடுகின்றோம். ஒவ்வொரு வருடமும் நமது லிட்டில் ஃப்ளவர் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலோடு இணைந்து போற்றுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரிய சேர்மன், லிட்டில் ஃப்ளவர் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனுடைய சேர்மன் லயன்ஸ் ஜான் சேவியர் தங்கராஜ் அவர்களுடைய பரிபூரண ஒத்துழைப்போடு இந்த கலைகளை பள்ளி மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நம்ம எடுத்துரைத்து வருகின்றோம். நிறைய பள்ளிகள் இருந்தாலும் எல்லா பள்ளிகளிலுமே யோகத்திற்கும் யோகாசனத்திற்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு எல்லாரும் நினைக்க மாட்டாங்க. பட் நம்ம பள்ளியில் இந்த யோக கலைகளை எல்லோருக்கும் சென்றடைய வைக்கணும். முதல் கல்வியே ஒரு மாணவருக்கு உடல் ஆரோக்கியம், உள்ளமைதி, நல்ல பாசிட்டிவ் தாட், ஒழுக்கமான ஒரு வாழ்க்கை, இதுதான் நமது முதல் கல்வி. அந்த கல்வியை நம்ம கரெக்டாக கொடுக்கணும் அப்படிங்கிறத அவர்கள் மிக முனைப்போடு செயல்பட்டு வருகின்றார்கள். மகரிஷி பதஞ்சலி காலேஜ் ஆஃப் யோகா சார்பாக அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு நாம ஏற்கனவே சென்ற வருடம் நம்ம ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணோம். முத்திரைகள், ஒரு நிமிடத்தில் முத்திரைகள் எவ்வளவு அதிகமான முத்திரைகள் செய்ய முடியுமோ பள்ளி மாணவர்களை வைத்து மிக சிறப்பாக ஒரு நோவா மூலமாக நம்ம வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம நிறைய வேர்ல்ட் ரெக்கார்ட் இருந்தால் கூட நம்ம ராஜ்குமார் சார் அவர்கள் நோவானுடைய அமைப்பில் இருந்து இந்த யோகத்திற்கு அவர்கள் மிக மிக முக்கியத்துவம் கொடுத்து, எங்கெங்கு யோக கலைகள் இருக்கின்றதோ அந்த யோக கலைகளுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுத்து, பணம் பெரிதல்ல, அந்த என்ன அச்சீவ்மெண்ட் பண்றீங்களோ அதை ரெக்கார்டாக கிரியேட் பண்ணிட்டு வராங்க. அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு நாம பார்க்கக்கூடியது ஓம் மந்திரம்.
இந்த ஓம் மந்திரம் 5 நிமிடத்தில் எவ்வளவு அதிகமாக உச்சரிக்க போகின்றோம். இந்த ஓம் மந்திரம் அப்படின்னு யாருமே தயவு செய்து ஒரு சமயம் சார்ந்ததுன்னு நினைச்சிடாங்க. இது மனித நேயத்திற்கு உட்பட்டது. உங்களுக்கு தெரியும், பதஞ்சலி மகரிஷி யோகத்தினுடைய தந்தை. அவர் ஒரு விஞ்ஞானபூர்வமான ஒரு பெரிய மகரிஷி. அவர் யோக சூத்திரங்கள் கொடுத்திருக்கிறாரு. அந்த யோக சூத்திரங்கள்ல ஓம்காரத்தை பத்தி அழகா சொல்றாரு. ஒவ்வொரு மனிதனுடைய உடலுக்குள்ளும் ஒலிக்கக்கூடிய ஒலி ஓம். இது எப்படி நம்ம நம்புவது? நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க, 2 கையும் காதை புத்திக்கோங்க, பெருவரனால கட்டை வரனால 2 காதையும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க, கட்டை வரனால கண்ணை முடிக்கோங்க, முதுகெலும்பு ஸ்ட்ரைட்டா வச்சுக்கோங்க, கண்ணை மூடிட்டு 2 காதையும் கட்டை வரனால க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே நல்லா ஆழ்ந்து மனதை அப்படியே கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. ஒவ்வொரு மனிதனுடைய உடலுக்குள்ளும் இப்போ ஒரு ஒலி கேட்கும். அந்த ஓம், அந்த வண்டி ரீங்கார போல ஒரு ஒலி கேட்க முடியும். நம்ம தமிழ்நாட்டில் இருந்தாலும் சரி, அமெரிக்காவில் இருந்தாலும் சரி, ஆஸ்திரேலியா இருந்தாலும் சரி, மனிதர்களுடைய ஒவ்வொரு உடலுக்குள்ளும் ஒலிக்கக்கூடிய ஒலி ஓம் மந்திரம். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம உண்மைங்கிறத புரிஞ்சுக்கலாம் இல்லையா? ஒரு சவுண்ட் கேட்குதா? ஓமுங்க ஒரு ரீங்காரம், வண்டியினுடைய ரீங்காரம் மாதிரி கேட்கும். இந்த ரீங்கார ஒலி சரியாக ஒலிக்கணும். பிரபஞ்சம் முழுக்க இந்த ஓம்கார ஒலி தான் ஒலிக்கின்றது. இந்த உலகம் முழுக்க ஒலிக்கக்கூடிய ஒலி ஓம்காரம். இப்ப ரீசெண்டா நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், சூரியனுடைய பக்கத்துல சென்று அதிலிருந்து என்ன ஓசை கேட்கின்றதுங்கிறத ரெக்கார்ட் பண்ணாங்க. அப்படி ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன சொன்னாங்க விஞ்ஞானிகள் எல்லாமே, ஓம், அந்த ஒலி தான் கேட்குது. அப்ப பிரபஞ்சம் முழுக்க ஒலிக்கக்கூடிய ஒலி ஓம்கார ஒலி. இந்த ஓம்கார ஒலி கரெக்டா ஒலிச்சதுன்னா நமக்கு ரத்தம் வராது, சுகர் வராது, ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கும், இரத்த ஓட்ட மண்டலம் நன்றாக இயங்கும், நரம்பு மண்டலங்கள் நன்றாக இயங்கும், உடம்புல பிராணசக்தி நன்றாக இருக்கும், பிரெயினுக்கு மூளை செல்களுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைக்கும். இது ஒரு மூச்சு பயிற்சி, இது ஒரு பிராணாயாம பயிற்சி. அவங்க ஓடு எடுத்து இம்முன்னு சொல்வது இறைவனுடைய பெயர் ஓம்னு சொல்றாங்க. பலவித மதங்கள், பலவிதமான கடவுள வழிபாடு இருந்தாலும் இறைவனுடைய பெயர் ஓம்னு யான்னு சொல்றாருன்னா, எல்லோருடைய மனிதனுடைய உடலிலும் ஒலிக்கக்கூடியது ஓம். இப்ப நமக்கு எல்லாத்துக்கும் என்ன வேணும்? மன அமைதி வேணும், மன அழுத்தம் இருக்கக்கூடாது, பாசிட்டிவ் தாட் வேணும், என்னால் எதையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஆற்றல் வேணும். இந்த ஓம்கார மந்திரத்தை ஒருவர் உச்சரித்தாலே அந்த வீடு முழுக்க வைப்ரேஷன் அவ்வளவு அற்புதமாக இருக்கும், பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். காரணம், நமக்குள் இருக்கக்கூடிய அந்த ஆற்றல், அந்த உயிர் ஆற்றல், மெய் உணர்வு, இந்த ஓம் உச்சரிக்கும் பொழுது 5வது அடுக்கில் இருந்து அந்த ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆற்றல் உடல் முழுக்க நன்றாக பரவும். அப்ப இந்த இடத்துல பாருங்க, 500 மாணவர்கள் ஒரே இடத்தில் அமர்ந்து 5 நிமிடம் இந்த ஓம்காரத்தை உச்சரிக்கும் பொழுது ஒருத்தருடைய பலன் இல்ல, 500 மாணவர்களுடைய ஒட்டுமொத்த ஓம்கார சக்தி உங்களுக்கு நல்லது பண்ணும், இந்த பிரபஞ்சத்துக்கு நல்லது பண்ணும். இந்த பகுதி முழுக்க நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நல்ல தெளிந்த சிந்தனை கிடைக்கும், சுகர் வராது, ஏற்கனவே சொல்லும்போது ஹார்ட் ஃபங்க்ஷனே மிகச் சிறப்பாக இருக்கும். ஒலி ஒளி, ஒலி அப்படிங்கிறது ஓம் ஒலி, அதற்குள் இருந்து வரக்கூடியது உயிர் ஒளி. அந்த உயிர் ஒளி நமக்குள்ள 5வது அடுக்கில் இருக்கின்றது. இது ஆட்டோமேட்டிக்காக சிறப்பாக வரக்கூடிய நிலை கிடைக்கும். அப்ப நம்ம எவ்வளவு அற்புதமான ஒரு கான்செப்ட் எடுத்திருக்கோம். இந்த இன்றைக்கு மட்டும் உச்சரிச்சுட்டு விட்டுறக்கூடாது, சரிங்களா? இன்டர்நேஷனல் யோகா டே மட்டும் இன்னைக்கு 5 நிமிஷம் ஓம்காரத்தை உச்சரிச்சு விட்டுறக்கூடாது. தினமுமே வீட்டில் நீங்கள் எழுந்தவுடன் பல் விளக்கிட்டு நிமிர்ந்து உட்கார்ந்து கை சின்னம் தெரிவிச்சுட்டு 5 மினிட்ஸ் ஓம்காரத்தை உச்சரிங்க. உங்களுக்கு எந்த ஒரு நோய் வராது. நீங்கள் பாசிட்டிவ் வைப்ரேஷனோட நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்கும். இன்று நீங்கள் சிறுவர்கள், நாளை நீங்கள் பெரியவர்கள், மறுநாள் இந்த நாட்டை ஆளக்கூடிய தலைவர்கள் நீங்க தான். நான் அடிக்கடி சொல்வது, நிச்சயமாக நமது லிட்டில் ஃப்ளவர் ஸ்கூல்ல இருந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் உருவாங்க, ஒரு சீஃப் மினிஸ்டர் உருவாங்க, நிச்சயமா உருவாங்க. ஸோ அதில் எந்த ஒரு டவுட் கிடையாது. நீங்கள் அந்த தெளிந்த சிந்தனைக்கும் அந்த சீரிய சிந்தனைக்கும் நாட்டை நல்வழிப்படுத்தணும், பாசிட்டிவ் வேவ்ஸோடய கொண்டு வரணும்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்க பார்க்கலாம் இல்லையா, இப்போ உங்க பேரண்ட்ஸ் பார்க்கலாம், சொந்தக்காரங்க பார்க்கலாம், மூட்டு வலி, கழுத்து வலி, சுகர், பிரஷர், இந்த மாதிரி பலவித வியாதியில கஷ்டப்படுறாங்க. நீங்க இந்த ஓம்கார மந்திரத்தை உச்சரித்தீங்கன்னா சுறுசுறுப்பு, உற்சாகம், பாசிட்டிவ் தாட், தெளிந்த சிந்தனை கிடைக்கும். எதையுமே ஈஸியா நீங்க சேலஞ்ச் எடுத்து அழகா நீங்க டேக்கிள் பண்ணுவீங்க. தன்னம்பிக்கை கிடைக்கும். மனிதனுக்கு முதல்ல தேவை தன்னம்பிக்கை. அவ இந்த இடத்தில் இந்த நல்ல நாளிலே நாம இந்த ஓம்காரத்தை 5 நிமிடம் தொடர்ந்து உச்சரித்து நாமும் நல்லா இருக்க போறோம், இந்த உலகத்துக்கும் நாம் நன்மை செய்கின்றோம். இந்த உலகம் முழுக்க இங்கே ஒலிக்கின்ற இந்த ஒலி உலகம் முழுக்க வைப்ரேஷன் கொடுக்கும்.
எந்த இடத்தில் நெகட்டிவ் தாட்ஸ் இருந்தாலும் அதை பாசிட்டிவாக மாற்றிவிடும். ஸோ அவ்வளவு அற்புத ஆற்றல் கொண்ட ஓம்காரத்தை இப்போ நாம உச்சரிக்க போகிறோம். அந்த டயத்தோட நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். நிமிர்ந்து பார்ப்போம். பள்ளி குழுமங்களின் சார்பிலும் ஸ்ரீ பதஞ்சலி மகரிஷி யோகாலயம் ட்ரஸ்ட் மாங்காடு, பதஞ்சலி மகரிஷி யோகா கல்லூரி மற்றும் நோவா வேர்ல்ட் ரெக்கார்ட் சார்பில் உங்கள் அனைவருக்கும் சர்வதேச யோகா தின வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். யோகாவை பொறுத்தவரை கடந்த 15 ஆண்டுகளாக லிட்டில் ஃப்ளவர் மெட்ரிகுலேஷன் பள்ளியிலே மிக சிறப்புடன் நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஆசிரியர்களையும் மாணவர்களையும் சமநிலைப்படுத்துவதிலும் நல்லொழுக்கத்திலே ஆற்றுப்படுத்துவதிலும் இந்த யோகா என்னுடைய பங்கு, இந்த யோகாவை நம்முடன் தொடர்ந்து அளித்துக் கொண்டிருக்கின்ற பதஞ்சலி மகரிஷி யோகா கலைஞருடைய பங்கு மிக அளப்பரியது. இதற்காக ஐயா கலைமாமணி, யோக கலைமாமணி கிருஷ்ணன் பாலாஜி அவர்களுக்கு பள்ளியினுடைய சார்ந்த மிக பெருத்த நன்றியை தெரிவித்துள்ளேன். அவர்களை பொறுத்தவரை மிக எளிமையாக பன்முகப்பட்ட திறமைகளுடன் எந்த கருத்தில் எங்கு போனாலும் அவர் ரொம்ப குறிப்பாக பிஸ்னஸ்ல கரெக்டாக இருப்பார். தட் இஸ் நத்திங் பட் யோகா. யோகாங்கிற விஷயத்தில் கொண்டு வந்து தான் முடிப்பார். அது வாழ்க்கையினுடைய ஒழுக்கமாக இருக்கட்டும், நம்ம அதிகம் சம்பாதிக்கிறதாகட்டும், டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கிறதாகட்டும், நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்திக்கிறதாகட்டும், எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே மருந்து அது யோகா தான் அப்படிப்பார். அதை கன்வின்சிங்காக சொல்றதுல மிகப்பெரிய வல்லவர். அவர்களுடைய தொடர்ந்து நம் பள்ளிக்கு அழைத்துக் கொண்டிருக்கிற இந்த பங்களிப்புக்கு நம்முடைய சார்பில் மிகப்பெரிய நன்றி இந்த நேரத்தை நாங்கள் தெரிவித்துக். இதை பொறுத்தவரை பல்வேறு தொலைக்காட்சிகளிலே யோகா பற்றிய பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி வந்திருக்கின்றார். எனக்கு அட்லீஸ்ட் ஒரு 2-3 நாளைக்கு ஒரு முறையாவது பல்வேறு தொலைக்காட்சிகளில் அவர் கலந்து கொண்டிருக்கின்ற அந்த நிகழ்ச்சியோட கிளிப்பிங்ஸை அழைச்சிட்டு இருப்பார். அது புதிய தலைமுறை ஆகட்டும், சன் டிவி ஆகட்டும், மெகா தொலைக்காட்சி ஆகட்டும், இது போல பல்வேறு தொலைக்காட்சிகளில் ஐயா அவர்களுடைய பங்கேற்பு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. இதுவரை அவர்கள் பங்கேற்றுக் கொண்ட தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் மட்டும் 1000க்கு மேல் அப்படிங்கிறது. ஐயா அவர்கள் எழுதிய புத்தகங்கள் 5க்கு மேல் அப்படின்னாங்க. 5க்கு மேல்ங்கிறப்ப நான் அவர் சாரை திரும்பி பார்த்தேன். அவர் 20க்கு மேல் அப்படின்னு சொன்னார். ஸோ ஒவ்வொரு முறையும் என்னை பார்க்கும் பொழுதெல்லாம் ஒரு புதிய புதிய யோகா சம்பந்தப்பட்ட புத்தகங்களை கொடுத்து கொண்டிருப்பார். ஒரு ஆசிரியர் எப்படி என்பது அவர்களுடைய மாணவர்களை பார்க்கும் பொழுது தெரியும். அந்த அடிப்படையில் அவர்களுடைய மாணவர்கள் இங்கே அவருடைய மேன்மையை இங்கே அளவுக்கு அதிகமாக பறைசாற்றி சென்றிருக்கிறார்கள். அவருடைய குடும்பத்திற்கு என்னுடைய நன்றி இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மிக முக்கியமாக நம்முடைய முதல் யோகா வகுப்பு நம்முடைய பள்ளியிலே துவங்குவதற்கு இதுவரை தொடர்ந்து நடப்பதற்கு காரணமாக நம்முடைய இருக்கின்ற அந்த ராஜா சார் அவர்களுக்கு பள்ளியுடைய சார் கொஞ்சமாக முன்னாடி. ஸோ இவர் தான் இந்த 10-15 ஆண்டுகளுக்கு முன்னாடி முதல் யோகா கிளாஸை நம்முடைய இதில் ஒரு 4-5 வருஷம் எடுத்துக்கிட்டு இருந்தார். அதனை தொடர்ந்து சரவணன் அவர்கள் நம்ம கேட்டிருக்காங்க. சரவணன் சார் ப்ளீஸ். ஓகே, யுனோகிம் கடந்த 10 ஆண்டுகளாக சரவணன் தான் எடுத்துருக்கிறாரு. தேங்க்யூ சரவணன் ஃபார் சப்போர்ட். அடுத்து யோகா என்பதை மீறி இன்னைக்கு சாதனை ரெகக்னைசேஷன் பண்றது அப்படிங்கிறது எல்லாருக்கும் அதிகம் விரும்பப்படக்கூடிய ஒன்று. யாரையா பார்த்து ஒரு சபாஸ்னோ, ஒரு தம்ஸ் அப்போ, ஒரு ஹைஃபையோ காமிச்சிட்டா அன்னைக்கு ஃபுல்லாக ரொம்ப மகிழ்ச்சியோடு இருப்பாங்க. இந்த காம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடியதே ஒரு தொழிலாக எடுத்து செய்கிறவர் தான் நம்முடைய ராஜ்குமார் ஃப்ரம் நோவா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். அவருக்கு அவருடைய ரேடியஸ் இஸ் நாட் லிமிட்டட் வித் யோகா. யோகா மட்டும் கிடையாது அவருடையது. எத்தனை விதமான சாதனைகள்னாலும் அதை அங்கீகரிக்கக்கூடிய அங்கீகாரம் அவர் பெற்றவர். அதுதான் சொன்னார், நிறைய மேகசினுக்கு, நிறைய ஈவெண்ட்ஸுக்கு, நிறைய விஷயங்களுக்கு அரசு அனுமதி பெற்று இன்னைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஸோ தொடர்ந்து 2வது ஆண்டாக நம்முடைய சாதனை இந்த யோகா பதஞ்சலி கல்லூரியின் மூலம் செயல்பட்டு நம்முடைய சாதனையை அங்கீகரித்திருப்பதற்காக பள்ளியுடைய சார்பிலே மிகப்பெரிய நன்றியை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதாவது அவருடைய ஈடுபாடை நான் பார்க்குறப்போ ஒரு விஷயம் பார்த்தேன். ஆக்சுவலாக நம்முடைய யோகா கலைமாமணி கிருஷ்ணன் பாலாஜி சார் பேசினது அளவுக்கு அவரும் யோகாவை பற்றி பேசிக்கிட்டு இருந்தார். அப்படிங்கிறப்போ அவர் எவ்வளோ நுணுக்கமாக இந்த விஷயத்தை கவனிச்சிருக்கிறார், எவ்வளோ பங்கெடுக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். மீண்டுமாக அவரை நான் பாராட்டுகின்றேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் ராஜ்குமார் நடராஜன், நோவா வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸோட மேனேஜிங் டைரக்டர். இன்றைக்கி 10வது சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு லிட்டில் ஃப்ளவர் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் மற்றும் பதஞ்சலி மகரிஷி யோகா கல்லூரி
திரு கிருஷ்ணன் பாலாஜி ஐயா அவர்களும் இணைந்து வந்து ஒரு உலக சாதனை நிகழ்வை வந்து இன்றைக்கி வந்து நிகழ்த்தினாங்க. ஒரு 500க்கும் மேற்பட்ட பள்ளி குழந்தைகள் வந்து ஓம் சண்டிங் மந்திராசன் மூலிமா உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கான எளிய முறை வழியை வந்து இன்றைக்கி வந்து பயிற்சி செய்து அது தன்னுடைய உடல் நலத்திற்கும் தன்னுடைய பெற்றோர்களின் உடல் நலத்திற்கும் உகந்தவாறு அவங்க வந்து இந்த வேர்ல்டு ரெக்கார்டை வந்து ஆர்கனைஸ் பண்ணி சிறப்பாக செஞ்சாங்க. இந்த 500க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இதுவரை யாரும் இந்த சண்டிங் மந்திராசஸ் வந்து ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒரு 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்க குழந்தைகள் இது வரைக்கும் பண்ணாததுனால அதே மாதிரி அவங்க வந்து அந்த 5 நிமிடங்கள் ரொம்ப சிறப்பாக அந்த மந்திரத்தை வந்து உச்சரிப்பு செய்ததுனாலையும் அவங்களுக்கு வந்து இந்த நோவா உலக சாதனை புத்தகத்தில் வந்து பதிவு செய்து அவங்களுக்கு வந்து சான்றிதழ் கழித்து பாராட்டணும். நன்றி. I'm Surya. I'm studying from Little Farm Matriculation. என் பேர் சூர்யா. நான் வந்து குன்றத்தூரில் இருக்க லிட்டில் ஃபார்ம் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன். இன்றைக்கி வந்து இன்டர்நேஷ்னல் யோகா டேன்றதுனால வந்து எங்கள் ஸ்கூலில் வந்து மகரிஷி பத்தானஞ்சி காலேஜ் ஆஃப் ஸ்கூல்ஸில் வந்த சீஃப் ஹெட்டு வந்து எங்களுக்கு வந்து யோகாவோட ஆசிரமெலாம் சொல்லி கொடுத்தாரு. அதில் வந்து எங்களுக்கு வந்து நிறையா பாசிட்டிவ் எனர்ஜிலாம் கிடச்சிது. நாங்கள் சும்மா ஒரு 600 பேர் வந்து சிட்டிங்லேருந்து சின்முத்திரையை வச்சுட்டு ஓம் சொல்லி ஒரு 5 மினிட்ஸ் சொல்லி ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து நோவா வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. என் பேர் சிவினா. நான் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். லிட்டில் ஃப்ளவர் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். இன்றைக்கி வந்து இன்டர்நேஷ்னல் யோகா டே. அதுக்கு வந்து இன்றைக்கி நாங்கள் ஓம் மந்திரம் ஒரு 5 நிமிஷம் உச்சரித்தோம். அது வந்து நாங்கள் கண்ணை மூடி தியானம் பண்ணுற மாதிரி உச்சரித்தோம். அது வந்து எங்களுக்கு ஒரு நல்ல ரிலாக்ஸேஷனாகவும் டென்ஷனை ரொம்ப கம்மி பண்ணுறதாகவும் இருந்துச்சு. இந்த ஓம் மந்திரத்தை வந்து டெய்லியும் 5 நிமிஷம், இன்றைக்கி மட்டும் சொல்லாமல் டெய்லியும் 5 நிமிஷம் சொன்னோன்னா நம்மளுக்கும் ரிலாக்ஸேஷனாக இருக்கும். எந்த ஒரு டென்ஷன் இல்லாமல் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். எல்லாருக்கும் ஹாப்பி இன்டர்நேஷ்னல் யோகா டே. தேங்க்யூ.